கிடக்குது அதை ஓட்டி நல்லா கொட்டை போடலாம் பேசுகிறோம். கொட்டை நல்லா கொட்டை நானும் விருந்தக்காரன் பேசுகிறோம். அம்மாடி நடிக்கிறதா நடிப்பிடு. நான் எப்படி இருந்தேன் என்னை இப்படி ஆக்கிட்டாளா இப்படி ஆக்கிட்டாளா? வயசானாலும் உன் அழக ஸ்டைல விட்டு போகல. ஊர்ல நடக்குமா? நீ கவலைப்படாதம்மா. நான் வாழைப்பந்த பச்சைமா கோயிலுக்கு இட்டு போய் உனக்கு நான் தாலி கட்டுறேன். அம்மா ஏன் அழுது கிடக்குற? நீ அம்மா அழுது கிடக்குற? நீ 3 வருஷமா லோன் தாலி கட்டி சரோஜா மன சரோஜா மன சரோஜா நாயமாடி பாடு. ஊர்ல உலகத்துல குத்தம் கொண்டுக்கிறாங்க. இப்படியா பெரிய இடத்துக்கு நான் அப்பனும் சாவடிப்பான். வெளிநாட்டுல சென்று அம்மா இல்லாத அங்க போய் கொஞ்சம் வாயில கோல விட்டா உன்னை பெத்த உங்க அம்மா கால கலப்பிகளை கூட்டா ஒப்ப இந்த 2ஆம் தாரமா ஓட்டாங்க தாலி கட்டாங்க. பெத்த பாசத்தை விட பலத்த பாசம் தான் மிகுதி. யாரு அம்மா சாவ சொல்ல பால் குடிக்கிற குழந்தை பால் அழுது கட்டிக்கோ. பாலே வரணும்னா கூட சும்மானா சப்பாச்சு பாசம் நாட்டுக்கு ஆன பையனு ஒரு வாட்சி மேலே கேட்டு யாவது பரவாயில்ல. பொம்பளை பொண்ணு இதெல்லாமா பாடம் குமார் 3ஆவது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுங்க. இங்கத்தான் குடிக்கிறான்னு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அங்க அம்மா பாட குடிக்கிறான். அம்மா பாட போவாத கோயிலு கிடையாது. நான் கும்பிடாத சாமி கிடையாது. திருப்பதி முருகர் கோயில் கூட பாலை மறக்கிற மாதிரி இல்லை. வேப்பல உரிவாங்க அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாக்கு 2 பக்கம் நல்லா பூச்சி சாமி ரூபல காய வச்சு படுக்க வச்சு இந்த பையன் ஸ்கூல் போயிட்டு வந்து சும்மா இருக்க கூடாதா? சாமி ரூப தூரத்துக்கு ஊருக்கு வச்சுக்கிறாங்க. தங்க கட்டுவேன் பாத்துட்டு இருக்குது அம்மா படுத்துங்க. அதோ பார்த்த உடனே பால் நேரம் கட்டுருக்குது. அம்மா பாச்சு அம்மா பாச்சு அம்மா எந்த பாச்சு எனக்கு மெதுவா வந்து வாய வச்சு பையனுக்கு கசப்பு எடுத்துக்குது. அதோட இந்த பாலை குடிக்க மாட்டேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 3 பால் கட்டாயமா பிறக்கின்ற பொழுது தாய் கொடுக்கின்ற தாய்ப்பால், வளர்கின்ற பொழுது கல்வி என்று சொல்லக்கூடிய நாணப்பால், கடைசியா நம்ம செத்த பேரு ஊத்துவான் உடப்பால். அது தான் இப்ப நம்ம கடைசியா இப்ப தேவைப்படுது.
இதுக்குதான் முதல்ல. அது நான் அதைத்தான் என்னன்னு பாத்துக்கிறேன். சிசி அர்ப்பணிக்க எப்படியா போடு வாய். ஏண்டா இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா? இப்ப முடியாது. ஜனலாம் உட்காந்துக்குது. காலையில வேலை போட்டு வரல எல்லாம் தூக்கிடுவாங்க. நான் ஜன்னலை சாத்திடுறேன். ஆ. நீ சீட்டு மேல கீழே உட்காந்துக்க. நான் மேல உட்காந்துக்கிறேன். செய்யலாக்கா தேவருக்கு அதை கீழ்ச்சாந்து நுத்தி நல்லா போடா வாயா. எங்கன்னா வயசான பெருமைன்றாங்க. ஆட்டம் இந்த உடல் கோவில போனாலும் போனாலும் அது என்ன வீட்டு போகவே போகாதடா. அப்ப நான் சாவடிச்சு எப்படி பின்னாடி இன்ஜின் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. ஒரு தொழில் பண்ணிருப்பா, ஒரு வேலை வாங்கியிருப்பா, பாக்குற எந்த அக்கா இங்க யாரும் பேச மாட்டாங்க. காலையில ஏறி வேலை தான் பேசுவாங்க. எல்லாம் 6 மணிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாச்சு. உங்களை ஆட்சியர் கற்பனை என்ன பேசுவாங்க? கும்பலா சேர்ந்துக்கிறேன். அம்மா ஏதோ வந்த வாசி கம்பெனியா நுழைய நாடகம் பண்ற கலாதேவி கூத்து வச்சாலும் அதோ ஆரம்பத்துல மகாராணி வர்ற மாதிரி வந்தா போயிட்டு வெளிய தேவைய ஆட்டமா என் பொண்ணா இருந்தா பூ போட்டு பறிச்சிருப்பியா? பொண்ணாக போட்டு உனக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிளை பார்த்து மனம் முடித்து உனக்கு திருமணம் செய்திருக்கிறான்னு கண்குழியில பார்த்து இது சரிப்பட்டு வர மாட்டான். எங்களை பேசுறாங்களா? எங்க அதிய நாளைக்கு ஏறி அழியோ தண்ணி பிடிக்கிற இடத்தையோ பால் கறக்குறியோ எப்படியா நல்லா கலக்குறா பால் கறக்கும் போது எங்க அதிர்ஷ்டாத்துன்னு கேள்விப்பட்டேன். எக்காச்சாரங்களை 3 ஏறி வருவேன். எவன் என் கதையை பேசுறாலும் முடியும் அப்படி சரி உங்க ஊரை கிடைக்கும் பாட்டா கொடியை கிடைக்கும். ஆனா 2 ஆள் அப்புறம் சாப்பாடு சொத்து ஒரு தண்ணி பாத்தியா என் மகனுக்கு என் மகேந்திரி என் பூவை போட்டு பறிச்சுட்டா. அதனால இவன் நாட்டை இருக்கவே கூடாது. ஆமா இந்த நாட்டை விட்டு அவனை கடத்தணும். நாட்டை விட்டு கடத்த வேண்டிய வேலை. அமைச்சரவர்களே அன்று மாபெரும் சபையிலே எனக்காக பதிலே பேசவில்லையா? ஆகவே அவங்க சொல்ல வார்த்தை தத்தம் தெரிவிக்க வேண்டும். இவன் வாழக்கூடாது. உடனே கண்முன் மகனே இவரை அடித்து போட்டு விடுகிறேன். என்ன தவறு செய்தார்? என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்டாய்? சத்தியமாக சொல்லிட்டு தளபதியார் என்ன பாருகின்றே தெரியவில்லை. தந்தை சாதித்தார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பரிசீலித்து விட்டார்கள். உண்மையான கொலைகாரி யார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். பாவி எங்கிருக்கிறார்? எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உண்மையான கொலைகாரனை உன்னிடம் நான் கண்டுபிடித்துக் கொடுத்தார். எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தடை இல்லாமல் தருகிறீர்கள். எதை கேட்டாலுமா? ஆமா எதை கேட்டாலும் தெரியா? உங்களுடைய பார்வையே தெரியவில்லை. எடுத்து போடணும் மூணு நடப்பாங்க. யாரா யாருக்கும் நடப்பேன் எதை கேட்டாலும் தரலாமா? புத்தரன் எதை கேட்டாலும் இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் புறப்பட்டு சொல்லிடப்படா. சொல்றான் முக்கா பூஜை உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன்
இங்குதான் இருக்கிறான். அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். மாடிய நம்ம பக்கம் தெரிஞ்சுக்கிறாமா? அட பாவி, அட சதிகாரா, அட நாசக்காரா, அட மோசக்காரா, அட சண்டாளா, நீ நல்லா இருக்கிற பாவி. ஒண்ணும் தெரியாது, அப்பாவுக்கு பால் அபிஷேகம் கலந்து அப்பாவை சாகடிச்சுக்கிற பாவி பாவி. ஐயோ, பாவி இந்த ரோட்ல போகும்போது கட்டுல ராஜா அடிப்பட்டால சாவு போறேன். லாலியில மாட்டிக்கிற சாப்பிட லாலி மொப்பன நாச்சா வச்சுற இந்த பாவியா பால்ல விஷத்தை கலந்த. அம்மா, எனக்கு பால்ல டீ தூள் கூட கலக்க தெரியாது. இந்த பாவியா விஷத்தை கலந்துருப்ப இதை எந்த புண்ணாக்கு தூணுவேன். நம்ம பையன் நான் ஓடிட்டு இவனை பால் விசாரணை பண்றான். அதை பத்தி இவனுக்கு தான் தெரியும். இவனே ஒரு மஞ்சா போட்ட அவர் சிவப்பு போட்ட தெரியும். இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை தூக்கம் வரலடா உங்களுக்கு யாரு என்ன சொல்லலாமா? கூறுகிறேன், உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? ஐயாம் இந்த விஐபி நானே. ஐயோ 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 நீ அடிக்கிற இவனும் அடிக்கிறான். வரும்போது திருமணியில ஒட்ட குத்தாண்டா ஒரு குட்டு. என்ன பண்ணுவாங்க? எஸ்வி நகரம் வழி நாத்தப்பாக்கம் கிராமத்துல நாடகம் எழுதி கொடுத்தாங்க. தூங்க கண்ணில் இறங்கி என்ன கேக்குறான்? சோத்து பாக்கம் எப்படி போகணும்? உங்களை புத்தாவுடைய அவன் குடியாரம் பொழுது ஒருத்தன் குத்தான். அந்த நாட்டில் ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரா? நல்ல மனுஷன் அவரு. உன் கண் முன்பாகவே நாய குத்தி மனுஷன் அன்றொரு நாள் அனைவரும் முன்பாக என்னை பத்தி என்னடா சொன்னா? கேட்கலாமா? ஒரு பொட்டை சிரிக்கு கேட்கலாமா? நான் கூட்டி ஆமா சொல்லலாமா? நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த வார்த்தைக்கு என்ன செய்யலாம்? நீ அதான் உள்ள
நக்கிலி புட்டு. ஏய், நக்கிலி பூச்சி எங்க வாங்குறீங்க? நக்கிலி பூச்சா? நக்கிலி. இன்னாடி தீபாவளி பட்டாசு வெடிக்கிறேன். ஏய், என்ன ஒரு போனா? நக்கிலி புட்டு ரேடி கொண்டாவுங்கள இல்ல. ஏய், ரேடு குண்டா அடுத்த நகரே புத்தோ. ஐயோ கட்டதர குடிக்கணும். ஏமா கால் கை கொண்டே தான் நகரி புத்து கட்டி கட்டி போனா. கண்ண கலக்கன பாடா போனா சொல்லக்கூடாதா? அம்மா துட்டு செலவு வாங்கினு உள்ள போறது. டோக்கன் வாங்கினு உள்ள போன கஷ்டம் சொல்றாங்க. என்ன சொன்னானா? கை கால் கொண்டா தான் ரேடி கொண்டா நக்கிலி புட்டுல கட்டி. ஏய், நகரே புத்தோ. இம்மா துட்டு செலவு பண்ணினு நான் சும்மா வருவேன். என்ன பண்ணா? கண்ணுல பிளாட் வச்சாந்துக்கிறேன். அண்ணல பிளாட் வச்சிக்கிறியா? ஏய், எதுக்கு ஒன்று போச்சுனா ரெண்டும் ஒன்று சேர்வதுக்கு பிளாட் வைப்பாங்க. அந்த பிளாட்ல. ஆமா இதெல்லாம் கேளுமா டேய் ஊர்ல ஆட்டோவை போட்டு ஆட்டோ போடுமா? கண்ணு சரி மாத்திரப்பா எடுத்து பிறகு கண்ணுல பட்டதுல வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் சண்டை போடுறது ஓடி போச்சான். ஏய், ஓடி போச்சான். அந்த ரெண்டு பாப்பா ஒன்னா கூடுறதுக்கு ஒன்று சேர்வதற்கு நான் ஊர் பிடிக்கிற வரப்போகுது. 4 கிலோ உளுந்த பருப்பு ஊற வச்சு ஏய், 4 கிலோ ஊத்து போடலாம். கண்ணு இந்த பெருசா வச்சு ஒட்ட தேவையா? என்ன எஸ்எஸ்ஏ ஓட்டலாம் இல்லையா? 4 கிலோ உளுந்த பருப்பு ஊற வச்சு ஊற வச்சு 40 நாட்டுக்கோழி முட்டை ஓட்டு முட்டி என்னடா இது? ஒரு கண்டுக்கு 40 நாட்டு கட்டியா? ரெண்டுத்தையும் நல்லா போய் டீ போன வாரம் பாண்டிச்சேரியில போட போனியா? ஒரே உண்டியா வச்சுக்கிறாங்க. மாவு உப்பிக்கு வட்டி வெளியே போ ஆமா, டாக்டருக்கு ஏதாவது பத்தி வச்சாரா? பச்சை வச்சுக்கிறாருங்க. என்ன பத்தியா? ஆளை பார்த்த உடனே நாடகம் ஆடுறான்னு கேட்டாரு. நீ என்ன சொன்னா? இல்ல நான் டிராமா ஆடுறேன். ரெண்டு ஒண்ணு தானே. நம்மள இருங்க. என்ன பத்தியா? ஐயோ குடிக்கிற வரப்போது பாருப்போம். நாடகம் ஆடுறேன்னு சொல்றேன். கோயிலுக்கு போனா தான் ஒரு சம்பளம்ன்ற ஆமா, பத்திய சாப்பாடு சொல்லிக்கிறாரு. பத்திய சாப்பாடு என்னடா சாப்பாடு? கோய் கறியெல்லாம் சாப்பிட வேணான்ட்டாரு. ஐயோ, சுத்த கலப்பமா. இனிமே உண்டா இந்த சாம்பார் தானா? ஐயோ சாம்பார் சாப்பிட்டா கண்ணு செப்டிக் ஆயிடும். இப்போ ரசம் தான் இனிமே. அந்த முழுவு வந்து கண்ணுல மாட்டிக்கும். ஐயோ, ரசம் கூட இல்ல. உன் தலையை தண்ணி ஊத்தி உப்பு போட்டான்னு சொன்ன நீ. அது தண்ணி விட்டு தண்ணியில தண்ணியா ஊற்றினாங்க பாடி அடிக்கடி ஏத்துறேன். அப்ப என்னதான் பத்தி சாப்பாடு? எனக்கு மட்டும் உனக்கு மட்டும்? போற ஊரெல்லாம் ஆ, சும்மா தம்ம உண்டு. சும்மா தம்மாடு நான் சுண்டல் சாப்பிட சொன்னாரா? அது உண்டை உண்டே போட்டி கிடக்கு. அது கிடையாது, வேற என்ன? தம்மா உண்டு. மொத்தம் உருளைக்கிழங்கா? ஆஹா. 2 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட சொல்லிக்கிறது. 2 கிலோ ஆட்டுக்கறி. அது கூட நடி எலும்பு இல்லைன்னா கண்ணு ஒட்டாதான். இருப்பா பட்டி சாப்பிட. 1 கிலோ என்ன விலை விக்குது? கண்ணு என்ன விலை விக்குது? இப்பா டாக்டர் தையல் பிடிக்க வர சொல்லிக்கிறாரு. தையல் பிடிக்க வர சொன்னாரா? அந்த தையில நானே பிடிக்கிறேன். சும்மாவா? சும்மாவே இலவசமாக. இல்லைங்க, கடை வச்சுட்டு வந்துக்கிறேன். தர வச்சியா? ஆஹா. எவ்வளவு கடை? டாக்டர் பார்க்க போனோம்னா எவ்வளோ? தையல் போட்ட டாக்டருக்கு நாய் கேட்கணும். 41. இந்த கண்ணு பஞ்சு வச்சு கட்டினாரு பாரு, அவருக்கு யான் பேசணும். 81. இது ரெண்டுத்தையும் போட்டா நான் நக்கிலி போட்டு போய் வந்துடுறேன். ஏய், அவ்வளவு பணம் செலவு பண்ணி அங்க போற. அந்த தையில நானே பிடிக்கிறேன். நீ பிரிப்பா? எனக்கு தெரியுதா? நீ எப்படி ஏய், அனுபவம் தான் போதும். இனிமே இந்த உலகத்தில் ஒரு இடமே கிடையாது. ஏய், எத்தனை எத்தனை கூட என்னை பற்றி பேச வேண்டும் வேண்டா. எப்படி எடுக்க வேண்டாம் என்னை? இவன் ஐயா, அவன் கரத்திலே கொடுப்பது ஓடு, அவள் அடைய போவது சுடுகாடு. மாட்டிக்கிறா பாரு. மாட்டிக்கிற தாட்டா போய்கிறான். என்னிடம் கொடுத்து விட்டு பிச்சைத்தால் பிடித்து விடு. டேய், இவனுக்கு புத்திமதி சொல்லுவான். அவர் அவர் வாழ்க்கையில அந்த ஆண்டவன் பதித்தபடி நான்
நல்லதே சிந்தனைக்கு தொல்லானே சிந்தனைக்கு ஆளானே அவன் அடிக்காத யா சூப்பி அத்தையா டேய் இவன் நிலைமை என்ன பார்த்தாயா ஏய், இருக்கலாமா இருக்கக்கூடாது ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி என்ன புரிஞ்சு பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன் என் பேச்சுக்கிட்டே நீ நான் நினைச்சா இந்த மகேந்திர பெருநாடு பாத்தியாடா நான் சுடக்கூட ஆய விட்டுச்சு இவளுக்கு புத்திமதி சொல்லு நாட்டை தலை காட்டக்கூடாது மீறி யாராவது நடந்தா மாமனை கொடல ஒரு கொடல ஆமா இவர் அகோரி கலையாச்சன் உடல உருவிய போறவனே அந்த பொட்டனி காய்கிறா அவர் கம்மி கூட போறாரு அந்த அவரை அவர் வெப் பண்ணி சத்தியமா நான் கேட்கல போப்பாரு நான் கேட்கணும் நான் தான் போட்டேன் நான் தான் சொல்றேன் அவர் கட்டு கட்டாம பேசுகிறாரா அவர் பொட்ட கிடையாதா அவன் சொல்றான் அவன் பொட்டனா வருவான் அடி மாட்டான் பாடுறான் கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசிக்கிறேன் அவன் சொன்னதை கட்ட தூக்கு மாட்டி போட்டுருவேன் அப்படி பட்டி அவர் அடிக்கடி நிற்கிறியா என்ன சொன்னாங்க சீக்கிரம் சொல்லு இவ்வளோ பெத்த மீசை வச்சு வராங்க அவங்க அம்மா அவனை ஒருத்தவடக்கே பெத்தவளா இருந்தா என்ன 2 ஜாட்டியால என் காடு மேல அடிப்பானா ரெண்டு ஜாட்டியால காடு மேல அடிப்பாரு கழுவிடுவேன் சொல்லலாமா சொல்லட்டுமா சொல்லலாமா சொல்லலாமா சந்தோஷமா சந்தோஷமாடா பாவம் யாரு பெத்த பொண்ணும் நான் தான் அப்படி வாங்கி சாப்பிட்டு ஏன்னா மருந்து குடிச்சுன்னா செத்து கடவுளே பெற்றவளுக்குத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை மற்றவளுக்கு என்ன தெரிய போகிறது ஒரு நாட்டு இளவரசி பையன் பாலுல விஷம் கலந்து வழிய குழந்தை மேல போட்டான் இப்பேற்பட்ட செயலை செய்தாலே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ அவன் பாடிய பத்தி இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ அவன் வாயில என் புழு ரெண்டுமோ அந்த பாவி என்ன கேட்டு போவானோ ராமு
பஸ் கவுன்மா இல்ல அதே பஸ்ல தான் நம்மள போறோம். அனுப்புறேன் போ தயவு செய்து போ உள்ள போ. நல்லா இருக்குதாம்மா நாயம் வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உனது களத்தில் ஓட்டு அம்மா இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு நாட்டிலே இருக்கக்கூடாது என்று அரவங்கால் துரத்துகிறார். உங்களால முடிஞ்ச உதவி செய்யலாம். எங்கன்னா பைனான்ஸுக்கார கூட பொம்பளைய நம்பி தான் கொடுக்கலாம். ஆம்பளைய நம்பி எந்த கம்மியா கொடுக்கலாம். முதல் நாள் கையெழுத்து போடுற பாரு அதை தான் கண்ட நான் கவலைப்படாதீங்க. பணம் என்னன்னு கவலைப்படாதீங்க. காதல மூக்கல கண்ட கைக்கு போட்டு அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறேன். எல்லாரும் போனா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று என்ற படுவ அவைகளுக்கு இருக்கின்றானே. அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா? அம்மா, என் வாழ்க்கையை இப்படி எழுந்து விட்டது தாயே. அம்மா அம்மா 10 மாதம் மாதோ என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா ஆட்காட்டிகளை பிடிச்சி அக்கா சொல்லி கொடுத்த ஏனம்மா
உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா